திருவள்ளூர் அருகே நள்ளிரவில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜாகுவார் கார் முழுவதுமாக எரிந்து நாசமானது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை அடுத்த மேல்மணம்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் அதிபதி தவமணி. இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சென்னை KK நகர் பகுதியைச் சேர்ந்த நபரிடம் 80 லட்சத்திற்கு ஜாகுவார் FS பெட்ரோல் காரை வாங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் நேற்றைய தினம் திருவள்ளூர் பகுதிக்கு சென்று இரவு 11 மணியளவில் தனது வீட்டிற்குள் வந்த அவர் காரை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் சரியாக நள்ளிரவு 12 மணியளவில் கார் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. கார் முழுவதும் மலமளவென்று தீப்பிடிக்க தொடங்கியதால் வீட்டின் 2வது தளம் வரை உயரத்தில் தீ பரவியதால் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் பதறி தவித்தனர். நள்ளிரவு 12:50 மணியளவில் தீப்பிடித்து எரிய தொடங்கிய கார் இரவு 1:45 மணி வரை முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் முழுவதுமாக எரிந்த காரின் உள்ளே பரவியிருந்த தீயை அணைத்தனர். அதன் பிறகு வீட்டில் இருந்தவர்கள் பத்திரமாக வெளியே வந்தனர். கார் எரிந்த தீ விபத்தில் தரைத்தளம் முதல் 2ஆம் தளம் வரை தீ பரவியதால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறி வீட்டின் முன்பக்கம் தீக்கிரை படர்ந்தது. மேலும் காரில் வைத்திருந்த 20,000 பணம் மற்றும் விலை உயர்ந்த 2 செல்போன், வங்கி காசோலை புத்தகம் என அனைத்தும் எரிந்து நாசமானது. இதைத் தொடர்ந்து கார் உரிமையாளர் தவமணி வெள்ளவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் கார் எலக்ட்ரிக்கல் தீ விபத்தால் எரிந்து நாசமானதா அல்லது யாராவது மர்ம நபர்களின் சதிவேலை திட்டமா என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.